நெடியோன் வணக்கம். இப்பொழுது நாம் வெம்பக்கோட்டை அருங்காட்சியகம், அதாவது கல அருங்காட்சியகம் அமைக்கப்பட்டிருக்கும் இடத்தை நோக்கித்தான் போய் கொண்டிருக்கின்றோம். இது விருதுநகரிலிருந்து சிவகாசி வழியாக நான் அங்கு சென்றேன். வெம்பக்கோட்டை வைப்பாற்றின் வடகரையில் அமைந்துள்ளது. இங்கு செல்லும் சாலையானது எப்படி வைப்பாக வளைந்து நெளிந்து செல்கின்றதோ அதே போன்றுதான் இங்கு உள்ள சாலைகளும் வளைந்து நெளிந்து செல்கின்றன. இங்கு உள்ள அருங்காட்சியகத்தில் தமிழர்கள் கடந்த 10,000 ஆண்டுகளாக பயன்படுத்திய பொருட்கள் அனைத்தும் அங்கு, அதாவது வெம்பக்கோட்டையில் அகழ்ந்தெடுக்கப்பட்ட அகழ்வாயின் வழியாக அகழ்ந்தெடுக்கப்பட்ட பொருட்கள் அங்கு காட்சிக்காக வைக்கப்பட்டுள்ளன. அந்த பொருட்கள் யாவை, அவைகளை தமிழர்கள் எவ்வாறு உருவாக்கினார்கள், அதற்கான தொழில்நுட்பம் என்ன, எங்கெங்கு அந்த பொருட்கள் கிடைத்தன, எங்கெங்கு இருந்து தருவிக்கப்பட்டன, எந்தெந்த தொழில்நுட்பத்தின் வாயிலாக அந்த பொருட்களை அவர்கள் உற்பத்தி செய்தார்கள் என்பதைத்தான் இந்த காணொலி வாயிலாக நாம் காண இருக்கின்றோம். இந்த அருங்காட்சியகத்தில் வைக்கப்பட்டுள்ள தமிழர்கள் பயன்படுத்திய கடந்த 10,000 ஆண்டுகளாக அவர்கள் பயன்படுத்திய பொருட்களை முக்கியமாக 4 வகைகளாக நாம் பிரிக்கலாம். ஒன்று மண்ணாலான பொருட்கள், அடுத்து கற்களை 2 வகைகளாக பிரிக்கலாம். கற்களில் இருந்து நேரடியாக தயாரிக்கப்பட்ட விலை மலிவான பொருட்கள், இன்னொன்று ஆபரணங்கள் தயாரிக்க பயன்படுத்தப்பட்ட ரத்தினம், மரகதம், மாணிக்கம் போன்ற பொருட்கள். அடுத்து உலோகத்தால் ஆன பொருட்கள். உலோகத்தால் ஆன பொருட்களை அதாவது தங்கம், செம்பு, இரும்பு ஆகிய பிரிக்கலாம். அடுத்து எலும்பால் ஆன பொருட்கள். எலும்புகளிலிருந்து ஆயுதங்கள் தயாரிக்கப்பட்டிருக்கின்றன. அதே போன்று தந்தத்திலிருந்தும் ஆபரணங்கள் தயாரிக்கப்பட்டிருக்கின்றன மற்றும் பயன்பாட்டு பொருட்கள் தயாரிக்கப்பட்டிருக்கின்றன. சரி, இந்த 4 வகை பொருட்களை ஒவ்வொன்றாக நாம் பார்த்தால் அது அதன் தொழில்நுட்பம் என்ன, எப்படி தயாரிக்கப்பட்டது, எங்கிருந்து தருவிக்கப்பட்டது, எப்படி ஏற்றுமதி செய்யப்பட்டது என்பதை பார்ப்போம். முதலில் சுட்ட மண்ணால் ஆன பொருட்களை முக்கியமாக நாம் பார்க்க இருக்கின்றோம். முதலில் அந்த இடத்தில் வருவது பகடைக்காய்கள். இன்று தாயம் விளையாடுவதற்காக பயன்படுத்தப்படும் தாயக்கட்டைகள், அதே கட்டைகள் தான் பகடைக்காய்கள் என்று அழைக்கப்படுகின்றன. இது பெண்கள் மற்றும் வயது முதிர்ந்தோர் ஏனையோரும் ஓய்வு நேரங்களில் தங்கள் நேரத்தை போக்குவதற்காக விளையாடுவதற்கு பயன்படுத்தப்பட்ட ஒரு உபகரணமாக இருக்கின்றது. இது பகடைக்காய்கள் என்று அழைக்கப்படுகின்றன. இன்றும் இந்த பயன்பாடு தொடர்ந்து காணப்படுகின்றது. அடுத்து ஆட்டக்காய்கள். இது உருளை வடிவத்துடன் தோற்றத்துடன் இங்கு எடுக்கப்பட்டவை காணப்படுகின்றது. இதுவும் ஓய்வு நேரத்தில் விளையாடுவதற்கு தான் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது. அப்படியெனில் இங்கு வாழ்ந்த மக்கள் ஒரு நாகரிக மக்களாக இருப்பதனால் அவர்கள் ஓய்வு நேரத்தை இவ்வாறு விளையாடுவதற்காக பயன்படுத்தி இருக்கிறார்கள். அடுத்து நூல் இருப்பதற்கான தக்களிகள். இது மிக முக்கியமான ஒரு கண்டுபிடிப்பு. இந்த தக்களிகளில் இரும்பு கம்பிகளும் சொருகப்பட்டிருக்கின்றன. அதாவது உருளை வடிவ தக்காளிகளை போன்ற உருளை வடிவத்துடன் சுட்ட மண்ணாலான ஒரு பொருளில் இரும்பு கம்பி சொருகப்பட்டிருக்கின்றது. இதை வைத்து அவர்கள் நூல் நுட்பதற்கு பயன்படுத்தி இருக்கிறார்கள். அப்படியெனில் இது மிக முக்கியமான ஒரு பொருளாக இருக்கின்றது. அதாவது இரும்பு கம்பியும் இதில் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது. இரும்பு எங்கிருந்தோ எடுத்து வரப்பட்டிருக்கின்றது. எடுத்து வரப்பட்டு இங்கு உள்ள இரும்பு உலைகளில் உருக்கப்பட்டு அதன் பிறகு இரும்பு கம்பிகள் தயாரிக்கப்பட்டு சுட்ட மண்ணாலான அந்த பொருளில் அது சுடுவதற்கு முன்பே சொருகப்பட்டு சுட்டு இது தக்களிகள் தயாரிக்கப்பட்டிருக்கின்றன. அப்படியெனில் உயர்ந்த தொழில்நுட்பம் இங்கு பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது. அடுத்து சுட்ட மண்ணாலான மணிகள், அதே போன்று பதக்கங்கள். இது கழுத்தில் அணிவதற்காக பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது. ஆண்களும் பெண்களும் அணிந்திருக்கிறார்கள். இது துளையிடப்பட்டு அது நூலில் கோர்க்கப்பட்டு பயன்படுத்தப்பட்டிருப்பதால் மாலை போன்ற அமைப்பில் அவர்கள் அன்று பயன்படுத்தி இருக்கிறார்கள். இது பதக்கங்களாகவும் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது. அடுத்து காதணிகள். புத்தர் கூட காதை அறுத்து மிக நீண்டதாக வைத்திருந்தார். அன்றைய மனிதர்கள் அவ்வாறுதான், நாகரிகத்தில் அவ்வாறுதான் காதுகளை அறுத்த ஒரு பழக்கம் இருந்திருக்கின்றது. அதில் காதணிகளே மண்ணாலான, அதாவது சுட்ட மண்ணாலான காதணிகள் பயன்படுத்தி இருக்கிறார்கள். ஆகவே காது நீண்டு அவர்களுக்கு இருந்திருக்கின்றது. மிக முக்கியமான ஒரு காரணியாக இதில் இருக்கின்றது. அடுத்து சக்கரங்கள். சின்ன சின்ன சக்கரங்கள் தான். இந்த சக்கரங்களை விளையாட்டு பொருட்களாக குழந்தைகள் விளையாடுவதற்கு பயன்படுத்தி அவர்களுக்கு கொடுத்திருக்கிறார்கள். அடுத்தது எடைக்கற்கள் வியாபாரத்துக்காக, வணிகத்துக்காக பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது. இது சுட்ட மண்ணால் செய்யப்பட்ட பொருளாக இருக்கின்றது. அடுத்து முத்திரைகள். இங்கு தயாரிக்கப்பட்ட பொருட்கள் ஏற்றுமதி செய்வதற்கு, அதாவது எங்கிருந்து உற்பத்தி செய்யப்பட்டது, எங்கு செல்கின்றது, யார் உற்பத்தி செய்தார்கள், அதே போன்ற அரசு முத்திரையும் அதில் இடப்பட்டிருக்கலாம், நமக்கு இன்று தெரியவில்லை. அந்த அடையாளத்தை தெரிவிப்பதற்காக
பொதிகளின் மீது ஒரு நிறுவப்படும் முத்திரையாக இந்த முத்திரைகள் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றன. அச்சு அல்லது முத்திரைகள் என்று அழைக்கலாம். இந்த முத்திரைகள் இங்கு கிடைக்கின்றன. தயாரிப்பதற்காகவும் இங்கு தயாரிக்கவும் பட்டிருக்கலாம். அதே போன்று இந்த முத்திரைகள் விற்பனையும் செய்யப்பட்டிருக்கலாம். மிக முக்கியமான முத்திரைகள் இங்கிருந்து கிடைக்கின்றன. திமில் கொண்ட காளைகள், ஜல்லிக்கட்டு காளைகள் என்று அழைக்கலாம். இந்த காளைகளின் உருவங்கள் கிட்டத்தட்ட 15 கிடைத்திருக்கின்றன முதல் 2 கட்ட ஆய்வுகளில். ஆனால் சற்று உடைந்த நிலையில் காணப்படுகின்றன. ஆனால் 3ஆம் நிலை ஆய்வுகளில் முழு உருவம் கொண்ட காளை கிடைத்திருக்கின்றது நமக்கு. அடுத்த புகழ் 10வது புகழ் என்ன அப்படின்னு பார்த்தா, சுடுமண்ணாலான பொம்மைகள், அதே போன்று சட்டிகள், சின்ன சின்ன பொருட்கள் தயாரிக்கப்பட்டிருக்கின்றன. குழந்தைகள் விளையாடுவதற்காக பல்வேறு உருவங்களும் தயாரிக்கப்பட்டு குழந்தைகள் விளையாடுவதற்காக தரப்பட்டிருக்கலாம். ஏனெனில் அது வேறு பயன்பாட்டுக்காக இருக்கும் வாய்ப்புகள் கிடையாது. சின்ன ஒரு அளவில் அது காணப்படுகின்றது. அடுத்தது சுடுமண்ணாலான பதக்கங்கள். இந்த பதக்கங்கள் ஒரு வெற்றி அடைந்தவருக்கோ அல்லது நாமோ அன்று வாழ்ந்த மக்கள் அதை பெற்றுக்கொண்டு அவர்கள் விலைக்கு வாங்கி அணிந்திருக்கலாம். அவ்வாறான பதக்கங்கள் கிடைக்கின்றன. வட்ட சில்லுகள், இது விளையாட்டு பொருள் தான். இவ்வாறு சுட்ட மண்ணாலான பொருட்கள் ஏராளமாக கிடைக்கின்றன. கிட்டத்தட்ட 13 வகையான பொருட்கள் நமக்கு இங்கிருந்து எடுக்கப்பட்டுள்ளன. அடுத்து கடல்சார் பொருட்களாக நாம் முதலில் 4 வகைதான் பார்த்தோம். இல்ல மொத்தம் 5 வகையான பொருட்கள் கடல்சார் பொருட்களும் கிடைக்கின்றன. கடலிலிருந்து எடுத்து வரப்பட்டு இங்கு தொழிற்சாலைகளில் அறுத்து ஏற்றுமதி செய்யப்பட்டிருக்கின்றன அல்லது ஆபரணமாக தயாரிக்கப்பட்டு ஏற்றுமதி செய்யப்பட்டிருக்கின்றன. அந்த வகையில் முதல் பொருள் சங்கு. சங்கு எடுத்து வரப்பட்டு வளையல்களாக அறுக்கப்பட்டு வேறு தமிழகத்தில் வேறு தொல்லியல் களங்களில் எடுக்கப்பட்ட பொருள் என்னவெனில் வளையல்களாக, அதாவது வெறுமனே வளையல்களாக தயாரிக்கப்பட்டிருக்கின்றன. ஆனால் வெம்பக்கோட்டையில் அதன் மீது கலை நுணுக்கம் கொண்ட கோடுகள், குறியீடுகள் அதன் மீது குறிக்கப்பட்டிருக்கின்றன. அதாவது குறியீடுகள் அவர்கள் செதுக்கி வைத்துள்ளார்கள். அது கலை நுணுக்கம் கொண்டதாக காணப்படுகின்றது. அதன் மீதும் வர்ணப்பூச்சிகளும் காணப்படுகின்றன. ஆகவே இங்கு தயாரிக்கப்பட்ட பொருட்கள் மிகவும் கலை நுணுக்கத்துடன் ஏற்றுமதி செய்யப்படும் நோக்கத்துடனும் அல்லது உள்ளூர் தேவைகளுக்காகவும் பயன்படுத்தப்பட்டிருக்க வேண்டும். ஆகவே இந்த வெம்பக்கோட்டை தளமானது ஒரு மிக கலை நுணுக்கம் கொண்ட பொருட்களை தயாரிக்கும் இடமாக அந்த காலத்திலிருந்து இங்கு இயங்கி இருக்க வேண்டும். அவ்வாறான தொழிற்சாலைகள் நிறுவப்பட்டிருக்க வேண்டும். ஏனெனில் பல்வேறு வகையான 5 வகையான தொழிற்சாலைகள் நிறுவப்பட்டிருக்கின்றன. அந்த வகையில் மிக முக்கியமான ஒரு இடமாக கருதப்படுகின்றது. சங்குக்கு அடுத்து கடல் சார் பொருட்களில் நாம் பார்த்தால் இங்கு முத்துக்களிலிருந்து மாலைகளும் தயாரிக்கப்பட்டிருக்கின்றன. முத்து மாலை, ஏராளமான முத்துக்கள் இங்கிருந்து எடுக்கப்பட்டுள்ளன. மாலைகளாக கோர்க்கப்பட்ட முத்துக்கள் கிடைக்கின்றன. அந்த வகையில் மிக முக்கியமான ஒரு தொழிற்சாலை முத்துக்களுக்கும் கிடைத்திருக்கின்றன. இங்கு முத்துக்கள் கிடையாது, கடல் கிடையாது அப்படின்னு நீங்க நினைக்கலாம். கடல் இந்த வைப்பாற்றின் கரையில் தான் வெம்பக்கோட்டை அமைந்துள்ளது. இங்கிருந்து கிட்டத்தட்ட 50 கிலோமீட்டர் தொலைவில் தான் கடல் அமைந்துள்ளது. அது தூத்துக்குடிக்கு அருகே வைப்பாக சிப்பிக்குளத்தில் சென்று கடலில் கலக்கின்றது. அங்கிருந்து அந்த முகத்துவாகத்தில் முத்து குளிக்கும் முத்துக்களும் அதே போன்று சங்குகளும் அங்கிருந்து எடுத்து வரப்பட்டு இங்கு தொழிற்சாலையில் உற்பத்தி செய்யப்பட்டு ஒன்று மேற்கு கடல் கரை வழியாக ஏற்றுமதி செய்யப்பட்டிருக்க வேண்டும் அல்லது உள்நாட்டு தேவைக்காக வேறுவித கடல் கரை வழியாகவும் ஏற்றுமதி செய்யப்பட்டிருக்கலாம். உள்நாட்டு தேவைக்காகவும் பயன்படுத்தப்பட்டிருக்கலாம். இந்த வகையில் மிக முக்கியமான ஒரு துறைமுக தொடர்பும் அதே போன்று ஏற்றுமதி தொடர்பும் இங்கிருந்து கிடைக்கின்றது. அடுத்த பொருள் கற்களால் ஆன பொருட்கள். கற்கள் எனப்படுபவை கற்காலங்களிலிருந்தே மனிதர்கள் பயன்படுத்தி வந்தார்கள். கற்களில் செய்யப்பட்ட ஆயுதங்களை தான் முதலில் மனிதன் பயன்படுத்த துவங்கினான். அவ்வாறான பொருட்கள் இங்கு ஏராளமான கிடைக்கின்றன. கற்காலத்தில் மனிதர்கள் பயன்படுத்திய அதாவது கற்கோடாதிகள் கிடைக்கின்றன. நுண் கற்காலத்தில் மைக்ரோலித்திக் பீரியட் என்று சொல்வார்கள். அவ்வாறான காலத்திலும் கடந்த 10,000 ஆண்டுகளாக பயன்படுத்திய கற்களால் ஆன ஆயுதங்கள் இங்கு கிடைக்கின்றன. அதே போன்று கற்களால் ஆன உருளைகள், பந்து போன்ற ஒரு குண்டுகளும் இங்கிருந்து எடுக்கப்பட்டுள்ளன. அது ஆயுதங்களாக பயன்படுத்தப்பட்டதா, அது விளையாட்டுக்காக பயன்படுத்தப்பட்டதா அல்லது அவர்கள் வேறுவித நோக்கங்களுக்காக அன்று பயன்படுத்தினார்களா என்பதை பற்றி தெளிவான ஒரு புரிதல் நமக்கு இன்னும் வரவில்லை அதை பற்றி. அதே போன்று கற்களில் வேறு வகை, அதாவது ஆபரணங்கள் செய்யப்படும் வேறு 2வது வகை கற்களும் கிடைக்கின்றன. இது அதாவது விலை
கூடிய பொருளாகும். ரத்தினங்கள் மரகதம், மாணிக்கம் ஆகியவை இதில் அடங்கும். நீல நிறம் கொண்டவை மாணிக்கம் என்று அழைக்கப்படுகின்றது. இந்த பொருள் இங்கு அதாவது தமிழகத்தில் கிடைக்கவில்லை. ஒன்று இலங்கையிலிருந்து வந்திருக்க வேண்டும், அல்லது காஷ்மீர் ஆப்கானிஸ்தான் பகுதியிலிருந்து தருவிக்கப்பட்டு இங்கு அது ஆபரணமாக செய்யப்பட்டு உள்நாட்டு தேவைக்கோ அல்லது வெளிநாட்டு தேவைக்கோ ஏற்றுமதி செய்யப்பட்டிருக்க வேண்டும். அடுத்த பொருள் பச்சை நிறம் கொண்ட மரகத கற்கள். இந்த கற்கள் தமிழகத்தில் கிடைக்கின்றன. அதாவது தேனி, திண்டுக்கல், கரூர் பகுதிகளிலிருந்து இன்றும் கிடைக்கின்றன. அந்த பொருள் அன்றும் கிடைத்திருக்க வேண்டும். அவ்வாறான மரகத கற்களிலிருந்தும் ஆபரணங்கள் செய்யப்பட்டிருக்கின்றன. அவ்வாறான எமரால்டு என்று இந்த பச்சை நிற மரகத கற்கள் அழைக்கப்படுகின்றன. நவரத்தினத்தில் இதுவும் ஒன்று. ரத்தினத்தில் இதுவும் ரத்தின வகையை சேர்ந்ததுதான், நவரத்தினத்தில் ஒன்றுதான். இதன் பெயர் சிவப்பு நிற செவந்திகள் என்று அழைக்கப்படுகின்றது. இந்த பொருளும் தமிழகத்தில் கிடையாது. மகாராஷ்டிரா, குஜராத் பகுதிகளிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்டு இங்கு பயன்படுத்தப்பட்டதா ஆபரணமாக அல்லது வேறு பகுதிகளிலிருந்து ஆபரணமாக இறக்குமதி செய்யப்பட்டதா என்பதை பற்றிய தெளிவான கருத்து இல்லை. மூன்றாம் கட்ட அகழ்வாய்வில் மோதிரங்களில் பயன்படுத்தப்பட்ட அதாவது ஒரு பாயும் காளையின் உருவம் கொண்ட நவரத்தினத்தால் ஆன ஒரு சிறிய கல் ஒன்று கிடைத்தது. ஆனால் இரண்டாம் கட்ட அகழ்வாய்வில் 15 கற்கள் கிடைத்தன. அதன் மீது எந்த விதமான உருவங்களும் செதுக்கப்படவில்லை. அவ்வாறான கற்கள் இங்கு கிடைத்துள்ளன. ரோம் நாடு இதற்கு முக்கியத்துவம் வாய்ந்தது. தொழில்நுட்பம் அவர்களிடம் அன்று இருந்திருக்கின்றது. ஏராளமான இவ்வாறான சிவப்பு நிறம் கொண்ட நவரத்தினங்களை அவர்கள் பயன்படுத்தி இருக்கிறார்கள். அதற்கான தொழில்நுட்பமும், அதாவது அதை அறுத்து அதில் பல்வேறு உருவங்களை செதுக்கும் தொழில்நுட்பங்களை அவர்கள் அன்றே கற்றிருந்தார்கள். அந்த வகையில் இது அங்கிருந்து இறக்குமதி செய்யப்பட்டதா அல்லது தமிழகத்திலிருந்து ஏற்றுமதி செய்யப்பட்டதா என்பதை மேலதிக ஆய்வுகள் தான் நமக்கு தெரிவிக்க வேண்டும். அடுத்து உலோகங்களான பொருட்கள். இது மிக முக்கியமான இடத்தில் வகிக்கின்றன. நாகரிகம் உலோகத்திலிருந்து தான் மிகப்பெரிய ஒரு அசுர வேகத்தில் வளர்ச்சி அடைந்தது. செம்பு, அதே போன்று தங்கம், இரும்பு ஆகிய பொருட்கள் இதில் மிக முக்கியமாக இருக்கின்றன. செம்பாலான நாணயங்கள் இங்கிருந்து எடுக்கப்பட்டுள்ளன. செம்பு அதாவது வெண்கலத்துக்கு மிக முக்கியமான ஒரு மூலப்பொருளாக இருக்கின்றது. செம்புடன் சேர்ந்து தகரம் அதாவது டின் சேர்க்கப்பட்டு அது வெண்கலமாக தயாரிக்கப்படுகின்றது. அதே போன்று பித்தளையும் தயாரிக்கப்படுகின்றது. இந்த வகையில் மிக முக்கியமான இடத்தில் இருக்கின்றது. அடுத்து இரும்பு இன்று தமிழகத்தில் கிமு 4500 வாக்கிலே இரும்பு பயன்பாடு இருந்திருக்கின்றது என்று ஆய்வுகள் வழியாக அண்மைய காலத்தில் அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆகவே இரும்பின் பயன்பாடு இந்த காலத்திலும் இருந்திருக்கும் என்பதில் எந்த விதமான ஒரு மாற்று கருத்தும் இருக்க வாய்ப்பில்லை. அதே போன்று இங்கு எடுக்கப்படும் இரும்புகளானது இந்த வெம்பக்கோட்டை தளத்திலேயே உற்பத்தி செய்யப்பட்டிருக்கின்றன. உலையிலிருந்து எடுக்கப்பட்ட கசடுகளும் இங்கு எடுக்கப்பட்டுள்ளன. அந்த வகையில் இரும்பு ஏதோ ஒரு பகுதியிலிருந்து தகுவிக்கப்பட்டு இங்கு அது உற்பத்தி செய்யப்பட்டிருக்கின்றது. எனில் தக்களிகள் தயாரிப்பதற்கும் அதே போன்று கோடாரிகள், கத்தி, ஆயுதம் தயாரிப்பதற்கு பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது. இது ஒரு தொழிற்சாலை நகரமாக இருப்பதால் நிச்சயமாக இரும்பு உருக்கும் ஆலையும் உலையும் இந்த இடத்தில் செயல்பட்டிருக்க வேண்டும். இது அதன் கசடுகள் கிடைப்பதால் உறுதி செய்யப்படுகின்றன. அந்த வகையில் மிக முக்கியமான ஒரு இடத்தில், அதாவது பலவித உலோகங்களும் தங்கம், செம்பு, இரும்பு, வெண்கலம், பித்தளை போன்ற ஒரு கலப்பு அனைத்து உலோகங்களும் இந்த இடத்தில் இருந்து உற்பத்தி செய்யப்பட்டிருக்க வேண்டும் அன்றைய காலகட்டத்தில். அந்த வகையில் மிக முக்கியமான ஒரு இடமாக இருக்கின்றது. அடுத்து நாம் பார்த்தால் எலும்புகள் அந்த காலத்திலே தொடக்க காலத்திலிருந்து மனிதன் வேட்டையாடிய பொழுது எலும்புகளை எடுத்து ஆயுதமாகவும் பயன்படுத்தி இருக்கின்றான். அதே போன்று சில நேரங்களில் அவன் நகையாகவும் பயன்படுத்தி இருக்கின்றான். அவ்வாறு எலும்புகள் கிடைக்கின்றன. இங்கிருந்து ஆயுதங்களாக பயன்படுத்தப்பட்ட எலும்புகளாக இருக்கலாம். அதற்கடுத்து தந்தம் மிக முக்கியமான ஒரு இடத்தில் இருக்கின்றது. யானை தந்தம். யானை தந்தத்திலிருந்து எடுக்கப்பட்ட பகடைக்காய்கள், தாயக்கட்டைகள் இங்கு கிடைக்கின்றன. இது ஒரு நாகரீகத்தின் அடையாளம், நாகரீகத்தின் உச்சபட்ச அடையாளமாக இருக்கின்றது. அந்த வகையில் தந்தத்தை அவர்கள் தாயக்கட்டைக்கு, பகடைக்காய்க்கு பயன்படுத்தி இருக்கிறார்கள் என்றால் இங்கு உள்ள மக்கள் மிகவும் ஒரு செல்வந்தர்களாக, செல்வ செழிப்புடன் அன்று கிட்டத்தட்ட
4000 ஆண்டுகளுக்கு முன்பே அவர்கள் வசித்திருக்கிறார்கள். அப்படியெனில் அவர்கள் தொடர்ந்து இந்த இடத்தில் 10,000 ஆண்டுகளாக வசித்துக் கொண்டிருப்பதால் தான் ஒரு செல்வந்தர்களாகவும் இத்தனை தொழிற்சாலைகளை இங்கு நிறுவியிருக்கும் விதத்திலும் அதே போன்று ஒரு நாகரிகத்தை வளர்த்த தொட்டில் நகரமாக வெம்பக்கோட்டை இருந்திருக்க வேண்டும். இவ்வக்கோட்டை நகரில் தமிழர்கள் கடந்த 10,000 ஆண்டுகளாக பல்வேறு தொழில்நுட்பங்களை கற்று அதே போன்று தொழில்களை புரிந்து ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியடைந்த விதத்தில் வாழ்ந்து வந்தார்கள் என்பதற்கான இந்த தொழில் சான்றுகள் நிறைய நமக்கு கிடைக்கின்றன. முற்காலத்தில் அதாவது 10,000 ஆண்டுகளுக்கு முன்பு இவர்கள் கற்கால ஆயுதங்களை பயன்படுத்தி வந்திருக்கிறார்கள். அவ்வாறான ஆயுதங்கள் இங்கு நமக்கு கிடைக்கின்றன. அதாவது கல்லாலான ஆயுதங்களும் அதே போன்று எலும்பாலான ஆயுதங்களும் கிடைக்கின்றன. அதை அடுத்து பார்த்தால் மட்பாண்டங்கள் ஏராளமான விதத்தில் இங்கு கிடைக்கின்றன. பயன்பாட்டுக்கு தேவையான பானைகளிலிருந்து அதே போன்று விளையாட்டு பொருட்கள், முத்திரைகள், காளை பொம்மைகள், அதே போன்று பல்வேறு வகையிலான உருவ பொம்மைகள், பெண்கள், அதே போன்று பல்வேறு விலங்குகளின் பொம்மைகள், அதே போன்று தக்களிகள் மிக முக்கியமான ஒன்று. நூல் நுட்பதற்கு தேவையான தக்களிகள், ஆபரணங்கள், பதக்கங்கள், மாலைகள் என்று மண்ணால் சுட்ட மண்ணால் செய்யப்பட்ட பல்வேறு வகையிலான பொருட்கள் இங்கிருந்து கிடைப்பதால் இது ஒரு முழுமையான நாகரிக தொடர்ச்சியாக காணப்படுகின்றது. அதை அடுத்து கடல்சார் பொருட்கள் இங்கு கிடைக்கின்றன. சங்கு, முத்து ஆகிய இரண்டும் இங்கு தருவிக்கப்பட்டு ஆபரணங்களாக செய்யப்பட்டிருக்கின்றன. அவ்வாறு அந்த சங்குகளையும் முத்துக்களையும் ஆபரணங்களாக மாற்றும் வகையிலான உபகரணங்கள் இங்கு பயன்படுத்தப்பட்டிருக்கின்றன. இங்கு உள்ள பட்டறைகளில் அந்த அளவுக்கு இந்த நகர் வெம்பக்கோட்டை வளர்ச்சி அடைந்திருக்கின்றது. அதாவது இறக்குமதி செய்யப்பட்ட பொருட்களை இங்கு அவர்கள் பல்வேறு விதமான ஆபரணங்களாக மாற்றும் தொழில்நுட்ப கலைஞர்கள் அந்த காலத்திலேயே இங்கு உள்ள பட்டறைகளில் பணியாற்றி இருக்கிறார்கள். அதே போன்று உலோகங்கள், இரும்பு, செம்பு, தங்கம் ஆகிய உலோகங்களை உருக்கி நகைகளாக அதே போன்று பல்வேறு வகையிலான ஒரு ஆயுதங்களாகவும் அதே போன்று அவர்களுக்கு தேவையான பயன்பாட்டுக்கு தேவையான பொருட்களாக வடிக்கும் ஒரு பட்டறைகள், கொல்லன் பட்டறைகள் அந்த காலத்தில் இங்கு செயல்பட்டிருக்கின்றன. அந்த வளர்ச்சியானது நாகரிகத்தின் அதாவது ஒரு உச்சபட்ச வளர்ச்சியாக கருதப்படுகின்றது. நாகரிகங்கள் உலோகங்களை பயன்படுத்திய பொழுது மிக வேகமாக வளர்ச்சி அடைந்தது. அந்த வித உலோகங்களையும் இங்கு உள்ள பட்டறைகளில் அவர்கள் பயன்படுத்தி இருக்கிறார்கள். அதாவது பல்வேறு உலோகங்கள் இங்கு இறக்குமதி செய்யப்பட்டு ஆபரணங்களாகவும் ஆயுதங்களாகவும் மாற்றப்பட்டிருக்கின்றன, உபகரணங்களாகவும் மாற்றப்பட்டிருக்கின்றன. அந்த வகையில் இது ஒரு பெருவழித்தடத்தில் அமைந்திருக்கின்றது. அதே போன்று பல்வேறு விதமான தொடர்புகளும் இங்கு இருந்திருக்கின்றன. அந்த வகையில் இங்கு மிகப்பெரிய உலோக பட்டறைகள் செயல்பட்டிருக்கின்றன. அதை அடுத்து பார்த்தால் நவரத்தனங்கள், செவந்தி கற்கள், நீல நிற கற்கள், பச்சை நிற மரகத கற்கள் இங்கு ஆபரணங்கள் செய்யப்படுவதற்காக தருவிக்கப்பட்டிருக்கின்றன. ஆபரணங்கள் செய்யப்பட்டு இங்கிருந்து ஏற்றுமதி செய்யப்பட்டிருக்கின்றன. இங்கு உள்ள பெருவழித்தடத்தின் வாயிலாக இங்கு வந்த அந்த நவரத்ன கற்கள் இங்கிருந்து எடுத்து செல்லப்பட்டிருக்கின்றன. அந்த வகையில் மிக நுட்பம் வாய்ந்த கலைத்தகன் வாய்ந்த கலைஞர்கள் இங்கு இருந்திருக்கிறார்கள். நவரத்தனங்கள் என்று சொன்னால் அந்த வைரங்களை வெட்டி கற்களில் பல்வேறு ஆபரணங்களை செய்ய வேண்டுமெனில் ஒரு உயர்ந்த தொழில்நுட்பம் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது. அதை அடுத்து மரமறுக்கும் தொழில்நுட்பமும் இங்கு இருந்திருக்கின்றது. அப்பொழுதுதான் அவர்கள் இவ்வாறான பல்வேறு பொருட்களை செய்வதற்கு அவர்களுக்கான உபகரணங்களும் இங்கு தேவையான குடியிருப்புகளும் அமைக்கப்பட்டிருக்கும். அதையடுத்து நூல் நூற்பதற்கு அதாவது பருத்தியிலிருந்து நூல் நூற்கும் தொழில்நுட்பம் மிக பெரிய அளவில் இங்கு வளர்ச்சி அடைந்திருக்கின்றது. இந்த பகுதியில் ஏற்கனவே பருத்தி அதிகமாக விளைவிக்கும் காரணத்தால் இந்த தொழில்நுட்பம் இங்கு வளர்ச்சி அடைந்திருக்க வேண்டும். இங்கு பல்வேறு விதமான தொழில்நுட்பங்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றன. அந்த காலத்திலேயே பண்டைய தமிழர்கள் அவர்களுக்கு பல்வேறு வகையான தொழில்களுக்கு தேவையான பல்வேறு வகையான உபகரணங்கள், ஆயுதங்கள், அதே போன்று அவர்களுக்கு தேவையான பட்டறைகள், உலைகள் என்று குயவர்களுக்கு தேவையான சக்கரங்கள், அதே போன்று சுடுவதற்கு தேவையான உலைகள் என்று இவர்கள் ஒரு முழு தொழில்நுட்பத்துடன் கூடிய ஒரு நகரை இங்கு கட்டமைத்து இருந்திருக்கிறார்கள் அந்த காலத்திலேயே வைப்பாற்றின் கரையில் என்பது உறுதி செய்யப்படுகின்றது. நான் உங்கள் பழனிக்குமார் மாடசாமி. அடுத்த ஒரு பதிவில் விரைவில் வந்து சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.